எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து சாட்டர்டே மார்னிங் தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock மேலேயே ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாப்பா 2 பேருக்கும் வந்து ஸ்கூல் ஒர்க்கிங் டே. அதனால் வந்து சமைக்கிற வேறு எல்லாமே காலையிலேயே முடிஞ்சிருச்சு. சரி, அதனால் பாப்பா அவங்க கிளம்புனதையுமே வந்து சாப்பிட்டுட்டு ப்ரொவிஷன் எடுத்து வைக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ், சண்டே. நாளைக்கு வந்து அவங்கள வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த ஒர்க்கெலாம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எடுத்தோன்னா கூட கூட அவங்களும் வந்து எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அங்கிட்டும் இங்கிட்டும் போடுவாங்க. நமக்கு வந்து வேலை வந்து குயிக்காக வந்து நம்ம பண்ணி முடிக்கவே முடியாது. சரி, அதனால் அவங்க ஸ்கூல் போயிருக்கும் போதே இந்த ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். பில்லு கூட பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த டம்ளர் பாருங்கள், ஆயில் வாங்கினதுக்கு அது கூட வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்திருக்கு. நல்லா வந்து தடிமனாக நல்லாவே இருக்குது டம்ளர் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வரமிளகா வாங்கிட்டு வந்திருந்தேன் மிளகாத்தூள் அரைக்கலான்னு. ஆனால் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு எப்படின்னே எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பகல்லையுமே பார்த்திங்கன்னா நல்லாவே பனி பெய்யுது, சுத்தமாக வந்து வெயிலே கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி மோடம் போட்ட மாதிரி ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்குது. ஸோ அவ்வளோதான், இப்போ முக்கால்வாசி எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. எந்தெந்த திங்ஸ் இல்லையோ அதையை மட்டும் நம்ம ரீஃபில் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவேன். எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கடல மாவு கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா பனிக்காலமாகிடுச்சு. இனி வந்து அடிக்கடி வந்து இந்த போண்டா அதெல்லாம் கேட்பாங்க. சரி, நம்மளே வீட்டில் போட்டு கொடுத்துக்கலான்னு வாங்கினேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசியுமே தீந்துருச்சு. அரிசியுமே எடுத்துருந்தோம். இந்த அரிசியை வந்து நம்ம இன்னை எடுத்து கொட்டி வைக்கணும். இதில் பாருங்கள், ஏதோ பாட்டில் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது என்னென்னு. நான் அரிசியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு நமக்கு. சரி, ஃபுல்லாக வலிக்க வேண்டான்னு கொஞ்சமாக அதில் அரிசி இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து பிரிச்சுட்டேன். உள்ளே வந்து சில்வர் வாட்டர் பாட்டில் தான் வச்சுருக்காங்க பாருங்கள். எப்போவுமே பார்த்திங்கன்னா இதில் என்ன வரும்னா ஒரு டம்ளர் இல்லை கரண்டி அந்த மாதிரி தான் வரும். இந்த டைம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து போட்டிருக்காங்க. சில்வர் வாட்டர் பாட்டில் தான். வாங்க பிரித்து பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குன்னு. வெளியே எடுத்தாச்சு. எடுத்து கவர்லேருந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது வாட்டர் பாட்டில். அந்த அரிசியோட பிராண்ட் நேம் போட்டே வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இன்றைக்கி 2 குட்டி கிஃப்ட்டு கிடச்சாச்சு, ஒரு டம்ளரும் ஒரு வாட்டர் பாட்டிலும். இப்போ வாங்க நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் அது கூட பார்த்திங்கன்னா சுண்டல் குருமாவும் தான் வச்சுருந்தேன். எல்லாருமே காலையில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டது போக இதுதான் மீதி. இப்போ பாருங்கள், நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி இருக்குதுன்னு. சிங்க்கு ஃபுல்லாக நமக்கு பாத்திரம் கிடக்கு. ஏன்னா எதுவுமே பண்ணலை. காலையில் அவங்க சாப்பிட்டுட்டு எல்லோரும் போட்டதோடு சரி, நம்ம அந்த மளிகை ஜாமானமெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தனால இந்த இடம் எதுவுமே இனியும் க்ளீன் பண்ணலை. இனி நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் பொறுக்கி போட்டுட்டு நம்ம இந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டா நமக்கு வந்து இந்த ஏரியா நீட்டாகிடும். அவ்வளோதான். காலையில் பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து வாழை இலை கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்க. அது சாப்பிட்டுட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் வந்து இனி எடுத்து அதை ஓரமாக வைக்கணும். அதுக்கப்புறமா எனக்கு காலையில் வந்து முருங்கைக்காய் வந்து விற்றுட்டு வந்திருந்தாங்க தெருவில் பார்த்திங்கன்னா. சரி, நான் அதை வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்னிங்கே சமைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சனால நீ நாளைக்கு தான் இந்த முருங்கைக்காய் வச்சு ஏதாவது பண்ணணும். ஃபுல்லாக பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லுமே இந்த இலை இருக்கிறதுனால அப்படியே அடைச்ச மாதிரி இருக்குது. இனி எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி வைப்போம். இப்போ பாருங்கள், நான் பாத்திரத்தை எல்லாமே வந்து சிங்கில் வந்து பொறுக்கி போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக நீட்டாக கழுவி விட்டாச்சு. நமக்கு கேஸ் ஸ்டவ் க்ளீன் ஆகிட்டாலே பார்த்திங்கன்னா நமக்கு பாதி கிச்சன் க்ளீனான மாதிரி ஆயிரும். பாத்திரமும் பொறுக்கி போட்டுட்டு இது எல்லாமே துடைச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே நமக்கு நீட்டாகிடுச்சு இந்த ஏரியா பாருங்கள். இதை பாத்திரங்களை பொறுக்கி போட்டுட்டாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். கழுவுறது கூட நம்ம சீக்கிரம் கழுவிடலாம், நமக்கு பெருசாக தெரியாது கஷ்டம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக பாத்திரம் எல்லாமே கழுவி சிங்க் எல்லாமே கழுவி விட்டாச்சு. இப்போ நமக்கு கிச்சன் கவுண்டர் டாப் பாருங்கள் நல்லாவே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம இனி பார்த்திங்கன்னா இந்த ரூமை வந்து இனி நல்லா கூட்டி க்ளீன் பண்ணி தொடச்சி விடணும். அதுக்கப்புறம் இந்த ரூமை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம்
ஹாலையும் பெட்ரூமையும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. டீப்பாக க்ளீன் பண்ண போகிறதில்ல, சும்மா மேலால் கசகசன்னு இருக்கிறது மட்டும் எடுத்து வைக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே மாற்றி டேபிள் மேலே எடுத்து வச்சாச்சு. இந்த ரூம் வந்து இப்போ நமக்கு நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. இனி நம்ம போய் அடுத்த ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ ஹால்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா, சோஃபாவெலாம் எடுத்து கீழே கவர்லாம் கீழே போட்டுட்டு ஒரு டஸ்ட் அடித்து விட்டுட்டு நம்ம கூட்டி தொடச்சி விட்டுட்டோம்னா இந்த இது நமக்கு நீட்டாயிரும். இப்போ பாருங்கள், பெட்ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி, மிஷினுக்கு வந்து எண்ணெய் விட்டே ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எண்ணெய் விட்டுட்டு மிஷினை வந்து தொடச்சி வைக்கணும். நம்ம அடிக்கடி எண்ணெய் விட்டுட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பாப்பா அவங்கெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு சார்ட் எல்லாத்தையும் வந்து இப்படி கிழிச்சு போட்டு போயாச்சு. நீ நம்ம இதெல்லாமே எடுத்து இந்த இடத்த கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டால் நமக்கு ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே எடுத்து நீட் பண்ணியாச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் நான் வந்து எதுவுமே பண்ணலை, கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அதனால் விட்டாச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா டெய்லரிங் மிஷின்லாம் தொடச்சாச்சு. இந்த ஏரியாவை ஃபுல்லாக வந்து இந்த ரேக் பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கமாக மாற்றி எடுத்து வச்சுட்டு இந்த ஏரியாவையும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்துருக்கும்போது எனக்கு வார்ட்ரோப் திறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் சரி இந்த பக்கமாக மாற்றி போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் ஆன்